ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் அன்பு தேவ பிள்ளைகள் எங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம். இயேசுவை ஆராதிக்க அன்போடு கூட அழைக்கிறோம். அவர் நல்லவர், நம்மை அறிந்திருக்கிறவர், நம்முடைய வேதனைகளையும் கண்ணீரையும் அறிந்திருக்கிறவர். எனவே அன்பு தேவ பிள்ளைகள் அவரை நாம் ஆராதிக்க போகிறோம். நமக்கு சட்டத்தில் சில பிரச்சனை என்று சொன்னால் மருத்துவரை தேடி நாம் போகிறோம். அந்த மருத்துவர்கள் இப்போ என்ன செய்கிறாங்க, உடனே இரத்த பரிசோதனை மற்ற ஸ்கேனு இதெல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லுகிறாங்க. அதை வைத்து நம்ம சரீரத்தில் என்ன பிரச்சனை இருக்குது, நம்முடைய வியாதி காரணம் என்ன என்பதை கண்டுபிடித்து அவங்க சொல்லுகிறாங்க. அதே போல் தான் மற்ற எல்லா காரியத்திலையும் நம்ம தொழில் செய்யும்போது சில நஷ்டங்கள் ஏற்பட்டு எங்கே நமக்கு மிஸ் ஆகுதுன்னு யோசிக்கிறோம். ஆனால் இயேசு எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். நம்முடைய தலைமுடியை கூட அவர் எண்ணி வைத்திருக்கிறார். அவர் நமக்கு எந்த கஷ்டத்தை வர விட மாட்டார். எனவே அப்போ நம்முடைய கஷ்டங்கள் பாடுகள் எல்லாவற்றுக்கும் என்ன காரணம் இயேசு மட்டும்தான் அறிந்திருக்கிறார். இந்த வேளை பயபக்தியோடு கூட நம்ம அவருக்கு ஒப்பு கொடுத்து ஆராதிக்க போகிறோம். ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம். கழுவி சுத்திகரியும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெறுவதற்கு தடையாக எதிர்ந்தவரை நீங்கி போகட்டும். அவர் நம்ம ஆசீர்வதிக்க விரும்புகிறவர். நம்ம கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவரே நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறவர். எனவே அன்பு தேவ பிள்ளைகள் ஆசீர்வாதத்துக்கு தடையாக எது இருக்குதோ அது நம்மோட்டு விலகட்டும். ஆவி ஆத்மசரம் முழுவதையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். வெறும் பாடுவதும் துதிப்பது மட்டும் ஆராதனை கிடையாது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அந்தபடியே சகோதரரே உங்கள் சரீரங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் ஜீவபலியை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இதுவே நீ செய்யத்தக்க புத்தியுள்ள ஒரு ஆராதனை. அதை செய்ய கர்த்தர் உதவி செய்யட்டும். தலைகளை தாழ்த்துவோம், கண்களை மூடிக்கொள்ளுவோம். எல்லாரும் இயேசு நோக்கி பார்க்கலாமா? அவர் வரட்டும், அவர் கிரியை செய்யட்டும். எல்லாரும் அவர் நோக்கி நான் கூப்பிட்டு அவர் நோக்கி பார்க்கலாம். Glory to Jesus. ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் தர என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் தர என்னை நடத்தும். சேர்ந்து சொல்லுவோம், இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் தர என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் தர என்னை நடத்தும். பாவிகள் துரோகிகளையா, பாவ ஆதாம் மக்களே துயா, பாதகர் என் பாவம் போக்கவே பாதகன் போல் தூக்கினீரல்லோ. பாவிகள் துரோகிகளையா, பாவ ஆதாம் மக்களே துயா, பாவிகள் துரோகிகளையா, பாவ ஆதாம் மக்களே துயா. பாதகரம் பாவம் போக்கவே பாதகன் பொங்கினீரல்லோ. பாதகரம் பாவம் போக்கவே பாதகன் பொங்கினீரல்லோ. சொல்லுவோம், இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். பாதகரம் பாவம் போக்கவே பாதகன் பொங்கினீரல்லோ. பாதகர்
செய்வீரல்லோ. 5 கண்ட மக்களுக்காக 5 காயங்கள் ஏற்ற நேசரே, உருகி வந்த மக்கள் மேல் நேசாக வீச செய்கிறீர். 5 கண்ட மக்களுக்காக 5 காயமேற்ற நேசரே, 5 கண்ட மக்களுக்காக 5 காயமேற்ற நேசரே, நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேசாவி வீச செய்குவீர். நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேசாவி வீச செய்குவீர். இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேசாவி வீச செய்குவீர். நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேசாவி வீச செய்குவீர். நியாயத்திற்கு நான் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே. இந்த மாய உலகத்தை நம்பி ஏமாந்து கொண்டிருக்கும் மாடுதை நிற்க மாட்டீராயா. நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே. நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே. மாயலோக நம்பி மாண்டிடோ, மானிடரை மிக்க மாட்டிடோ. இம்மாயலோக நம்பி மாண்டிடும், மானிடரை மிக்க மாட்டிடோ. இயேசுவே பெரியவர், இயேசுவே பரிசுத்தர், இயேசுவே நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். மாயலோக நம்பி மாண்டிடும், மானிடரை மிக்க மாட்டிடோ. மாயலோக நம்பி மாண்டிடும், மானிடரை மிக்க மாட்டிடோ. அன்பின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, நல்ல வேளைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நினிவேல உள்ள ஜனங்கள் பாவம் செய்தார்கள் அப்பா. ரொம்ப கோபப்பட்டு இந்த ஜனத்தை அழிக்க வேண்டும் என்று தீர்மானிச்சீர். ஆனால் அழிக்க நமக்கு மனசு இல்லை. ஒரு எச்சரிப்பின் செய்தியை கொடுப்போம் என்று சொல்லி யோனாங்கிற தீர்க்கதரிசி அழைத்து போக சொன்னீர். போகலை. அவருக்கு சில சிஷ்யங்களை கொடுத்து நினிவேக்கு போக வைத்தீர். ஒரு நாள் பிரயாணமாக நடந்து போய் யோனா சொல்லுகிறார், இன்னும் கொஞ்ச நாள் உண்டு, இந்த பட்டணம் அழிக்கப்பட்டு போகும். ஆனால் நினிவே ஜனம் ரெட்டுடித்து சாம்பல் உட்கார்ந்தார்கள். மனுஷனும் மிருக ஜீவங்களும் புசியாமலும் குடியாமலும் தேவஸ்தம்பத்தில் விழுந்து கிடந்தார்கள். இந்த ராஜா முதல் சாம்பல் உட்கார்ந்து, ஆண்டவரே எங்களை மன்னியும்னு கதறினாங்க. இயேசு இறங்கினீர். அந்த பட்டணத்துக்கு தேவன் செய்ய நினைத்ததுக்கு மனஸ்தாபப்பட்டீர். இது யோனாங்கிற தீர்க்கதரிசிக்கு வருத்தமாக இருந்தது. அப்போ யோனா பார்த்து சொல்லுகிறீர், அப்பா ஒரு நாள் உண்டாக்கப்பட்டு உனக்கு நில கொடுத்த ஆமணக்கு செடி பட்டு போனதுக்காக நீ வருத்தப்படுகிறியே. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத 180,000 பேருக்கு அதிகமான ஜனங்கள் வாழுகிற இந்த பட்டணத்துக்கு நான் இறங்க மாட்டேன்னான்னு கேட்டீரேன். அதே போல் இந்த இயேசு சீக்கிரம் வரப்போகிறேன். ஆண்டவரே, உலகமோ பாவத்துக்குள்ளே கிடக்குது. அறிந்த மக்களும் பாவம் செய்கிறாங்க. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை இல்லாமல் காணப்படுகிறோம். ஐயா, அந்த பாவத்தை நரகத்தில் அங்கே போய்விடக்கூடாது கர்த்தாவே. எனவே இயேசு இறங்கும், அசைவாடும் தகப்பனே, மனதுருகும். ஐயா, சிலுவையில் ரத்தம் வீண் போகக்கூடாது. நீ கொடுத்த ஜீவன் வீண் போகவே கூடாது. யாரெல்லாம் பாவத்தில் கிடக்கிறாங்களோ அவங்களாம் மனம் திரும்பணும்.
தேவன் கிருபை செய்யும். இந்த ஆராதனை கர்த்தர் அசைவாடும், பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக. இதில் கூட ஆராதிக்கிற மக்கள் வியாதியில், கஷ்டத்தில், நெருக்கத்தில், எதுக்குன்னு கவலையோடு இருக்கலாம். ஒருவேளை பாவம் இருக்கலாம். இல்லை தகப்பனே, பாவத்தை மன்னிக்கிற ஐயா, பரிசுத்தமாக்கிற கர்த்தர் அசைவாடி பாவத்தை மன்னித்து பாவ உணர்வை தந்து பாவத்தை அறிக்கை செய்ய வைத்து மன்னிப்பை கேட்டு பெற்றுக்கொண்டு விடுதலை மாஸ்டர் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும். அங்கங்கே இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். எந்த தேசத்தில், எந்த இடத்துல நம்முடைய பிள்ளைகள் தனியாக குடும்பமாக குழுக்களாக இருந்து ஆராய்த்து கொண்டு இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் தேவ பிரசன்னம் இறங்கட்டும். வல்லவர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய தகப்பனே, உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அநேக ரட்சிக்கப்பட மனம் திரும்ப இயேசு கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்து என்கிற உடைய ஒப்பற்ற நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் பிதாவாக இயேசு கிறிஸ்துவே, ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். சில காரியத்தை நிமித்தம் உணர்ந்து இந்த ஆராதனையில் பாவத்தில் ஒருவேளை சிக்கி தவிக்கிற மக்கள் வெளியே மனம் திரும்பி வர வேண்டும் என்ற தாகத்தோடு கூட இந்த ஆராதனை நிகழ்ச்சி ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளை தேவனுக்கு முழுமை ஒப்புக் கொடுங்க. ஹல்லேலூயா. அவர் கிரியை செய்வார். எல்லாரும் சேர்ந்து பழைய பாடலை பாடுவோம். பாவத்தின் பலன் நரகம், நரகம். ஓ பாவி நடுங்கிடாயோ, கண் காண்பதெல்லாம் அழியும், காணாததல்லோ நித்தியம். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்ச காலம்தான், மோட்ச லோகம் நாம் சேர்ந்துடுவோம். இந்த ஒரு அருமையான சன்னியாசி, பொன்னம்மாள் சன்னியாசி என்று சொல்லுவார்கள். அருமையான ஒரு தாயார், நல்ல தேவனுக்கு பாரத்தோடு ஊழியம் செய்த ஒரு தாய். இந்த காலத்து ஊழியக்காரங்களைப் போல ஐஸ்வர்யம், சுகம் அதை பற்றி பேசாதபடி உண்மையாகவே ஜனங்கள் பாவம் மன்னிப்பு அடைந்து பரலோகத்தை பிரவேசிக்க வேண்டும் என்று தாகத்தோடு தைரியமாய் ஊழியம் செய்த ஒரு அருமையான தாயார். அவங்க ஏற்றின பாடலுதுன்னு சொல்லப்படுது. பாடுவோம். பாவத்தின் நரகம், நரகம். ஓ பாவி நடுங்கிடாயோ, கண் காண்பதெல்லாம் அழியும், காணாததல்லோ நித்தியம். வேதம் சொல்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாவும். ஹல்லேலூயா. எனவே பாவத்தில் ஒரு வேளை கிடப்போம் என்று சொன்னாம் என் ஆண்டவரை சிந்தைக்கு. ஹல்லேலூயா. சகிய குடும்பத்துக்கு விடுதலை கொடுத்த ஆண்டவர், அந்த ஆயக்காரனுக்கு விடுதலை கொடுத்த ஆண்டவர் நமக்கும் அந்த பார்த்து விடுதலை கொடுத்து பெரிய காரியங்களை செய்வாராக. கரைகளை தட்டி பாடுவோம். பாவத்தின் பலம் நரகம், நரகம். ஓ பாவி நடுங்கிடாயோ, கண் காண்பதெல்லாம் ஒழியும், ஒழியும், காணாததல்லோ நித்தியம். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்ச காலம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். அல்லேலூயா. இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்ச காலம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். உலக இன்பம் அதை நம்பாதே, நம்பாதே. அது நிச்சயம் யாவும் ஒளியும். ஜீவன் போகும் நாளில் ஒரு காசு கூட வராதே. உலக இன்பம் நம்பாதே, நம்பாதே. அது நீச்சையாவும் ஒளியும், ஒளியும். உன் ஜீவன் போகும் நாளிலே, நாளிலே ஓர் காசும் கூட வராதே. இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்ச காலம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். அல்லேலூயா. இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்ச காலம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். காலமெல்லாம் போகுதே உலக மாய்கையிலே. ஓ தேவனுடைய கோபம் இறங்கி வருமுன் உன் மீட்பர் இயேசுவண்டே வாராயோ. உன் காலமெல்லாம் போகுதே, போகுதே உலகமாய்கையிலே. ஓ தேவ கோபம் வரும், வரும். உன்
ராஜா வருவார், இன்னும் கொஞ்ச காலம்தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். அல்லேலூயா. இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்ச காலம்தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். அன்பின் வெள்ளம் ஓடுதே ஓடுதே கல்வாரி மலை தனிலே, உன் பாவம் யாவும் நீங்கி போம். அதில் ஸ்நானம் செய்வதனாலே அன்பின் வெள்ளம் ஓடுதே ஓடுதே கல்வாரி மலை மீதிலே, உன் பாவம் யாவும் நீங்கி போம் நீங்கி போம். அது ஸ்நானம் செய்வதாலே இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்ச காலம்தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். அல்லேலூயா. இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்ச காலம்தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். பாவியான என்னையும் நேசரேசு ஏற்றுக்கொண்டாரே, ஓ பாவி நீயும் ஓடிவா, தேவாசீர்வாதம் பெறுவாய். பாவியான என்னையும் என் இயேசு ஏற்றுக்கொண்டாரே, ஓ பாவி நீயும் ஓடிவா ஓடிவா, தேவாசீர்வாதம் பெறுவாய். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்ச காலம்தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். அல்லேலூயா. இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்ச காலம்தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். அப்படியே முழங்கால் படிடுவோமாம். இயேசு நோக்கி பார்க்கலாம். இரக்கமுள்ள ஆண்டவர் பாவிகளுக்காக இந்த உலகத்தில் இறங்கி வந்தார். நம்முடைய பாவம் யாவையும் சிலுவையில் சுமந்து முடித்தார். பாவத்துக்குரிய தண்டனைகளையும் அவர் சிலுவையில் சுமந்து முடித்தார். நான் உங்களோட பரிசுத்தமாக்கிற கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அவர் யாரையும் நரகத்தில் தள்ள விரும்பவே இல்லை. சிலுவையில் நமக்காக தூங்கினவர். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த உலகம் பாவத்தால் நிறைந்து இருக்கிறது. எங்கே திரும்பினாலும் பாவம். பரிசுத்தமாக வாழ்வது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். எனவே இயேசு பாவியை நேசித்தாலும் அவர் பாவத்தை வெறுக்கிறார். அவர் பாவத்தை ரொம்ப வெறுக்கிற, பாவியை நேசிக்கிறார். ஒருவேளை இன்றைக்கி என் கஷ்டத்துக்கும் உங்கள் கஷ்டத்துக்கும் நம்ம ஏதோ அறிந்தோ அறியாமலும் செய்த பாவம் காரணமாக இருக்கலாம் அல்லவா? எனவே இயேசு நோக்கி பார்க்கலாம். முந்தையெல்லாம் தகப்பன் ஊழியம் செய்கிற காலத்தில் அங்கே ஆவிக்குரிய கூட்டங்களை, பெரிய கூட்டங்களை பிரசங்கம் பண்ணும்போது பாவத்தெல்லாம் கொடுத்து கண்டித்து உணர்த்துவார்கள். அன்றைக்கு இதை போல் அபிஷேகம் வல்லமை அப்படிலாம் யாருமே செய்ய மாட்டாங்க. ஆவி நிரம்புங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. நல்ல செய்தி கொடுத்து முடித்த பிறகு கடைசியில் ஒரு ஆற்றுக்கால் கொடுப்பாங்க. அதில் பாவத்திலலாம் யாரெல்லாம் குத்தப்படுறீங்களோ பாவத்தை அறிக்கை செய்யுங்க, உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன், ஏசு சுகம் தருவார். நான் கண்ணால் சின்ன வயசில் பார்த்துருக்கிறேன். ஒரு சகோதரர் ஆற்றுக்கால் பாடும் பொழுது ஜனங்கள் தங்கள் பாவத்துக்கு அழுவார்கள். அன்பு தேவ, எதுக்கெல்லாமோ ஜனங்கள் அழுகிறார்கள். ஆனால் பாவத்துக்கு அழுகிற யாரும் இன்றைக்கு நம்ம பார்க்க முடியலை. அப்படிப்பட்ட பிரசங்கங்களை கூட கேட்க முடியலை. பாவியான ஸ்திரீ பாவ மன்னிப்பு பெற்று சமாதானத்தில் திரும்பி செல்ல அவள் தன் பாவத்துக்காக அழுதாள். அதே போல் பைபிளில் வாசிக்கிறோம். பேதுரு இயேசு மறுதலித்துக்காக மனம் கசந்து அழுதார். அவர் திரும்ப தம்முடைய ஊழியத்தில் நிலைநிறுத்தப்பட்டார். எனவே பாவத்துக்காக மனம் கசந்து அழுகிறது. நானும் பாவிதான், நீங்களும் பாவிதான். சிலுவை நோக்கி பார்க்கலாமா? சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, என் பாவங்களையும் பார்க்கிறது. அவர்கிட்ட சொல்லுவான், திருந்திடா பாவிக்க அழுகிறீரே, என் நானும் திருந்தால் தான் முயற்சி எடுக்கிறேன், முடிகிறேன்னு சொல்லி ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ. ஓ பாவத்தை விட்டு தேவனுக்கு பிரியமான பரிசுத்த வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுத்தவர்களாய் நம்ம எல்லாரும் இயேசு நோக்கி பார்க்கலாம். சிலுவையின் நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவையின்
நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என் கைகள் பாவம் செய்தால் தம் கையுள்ள காயங்களை அவர் பார்க்கிறார். தீய வழியின் கால்கள் சென்றார், இயேசு தம்முடைய காலில் உள்ள காயத்தை பார்க்கிறார். என் கைகள் பாவங்கள் செய்திட்டால் தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. என் கைகள் பாவங்கள் செய்திட்டால் தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றால் தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றால் தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. தீட்டுள்ள எண்ணம் என் இதயம் கொண்டார், ஈட்டி பாய்ந்த தன் நெஞ்சை நோக்குகிறார். வீண் பெருமை என்னுடைய இடம் பெற்றார், முள்முடியை பார்த்திட எங்குகிறார். தீட்டுள்ள எண்ணம் என் இதயம் கொண்டார், ஈட்டி பாய்ந்த நெஞ்சை நோக்குகிறார். தீட்டுள்ள எண்ணம் என் இதயம் கொண்டார், ஈட்டி பாய்ந்த நெஞ்சை நோக்குகிறார். வீண் பெருமை என்னில் இடம் பெற்றார், உள்மூடி பார்த்திட ஏங்குகிறார். வீண் பெருமை என்னில் இடம் பெற்றார், உள்மூடி பார்த்திட ஏங்குகிறார். சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. திருந்திடாத பாவிக்காக அவர் அழுகிறார். தன் பாவத்துக்காக வருத்தப்படாத பிள்ளைகளை கண்டு அவர் கலங்குகிறார். தம் கண்ணீர் காயத்தில் விழுந்திட கண்ணீரும் ரத்தம் இயேசு அந்த பாவிக்காக சிந்துகிறார். திருந்திடா பாவிக்காய் அழுகிறார், வருந்திடா பிள்ளைக்காய் கலங்குகிறார். திருந்திடா பாவிக்காய் அழுகிறார், வருந்திடா பிள்ளைக்காய் கலங்குகிறார். தம் கண்ணீர் காயத்து விழுந்திட கண்ணீரும் இரத்தமும் சிந்துகிறார். தம் கண்ணீர் காயத்தில் விழுந்திட கண்ணீரும் இரத்தமும் சிந்துகிறார். சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும்
தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களாயும் பார்க்கின்றன. அவர் ரத்தம் என் பாவம் கழுவிடும், அவர் கண்ணீர் என்னை மெருகேற்றிடும். கலங்கரை விளக்காக ஒளி வீசுவேன், கலங்கி நிற்பவரை அவர் மந்தையில் சேர்ப்பேன். நம்பிக்கையோடு கூட அவர் ரத்தம் என் பாவம் கழுவிடும், அவர் கண்ணீர் என்னை மெருகேற்றிடும். அவர் ரத்தம் என் பாவம் கழுவிடும், அவர் கண்ணீர் என்னை மெருகேற்றிடும். கலங்கரை விளக்காக ஒளி வீசுவே, கலங்குவோரை அவர் மந்தை கலங்கரை விளக்காக ஒளி வீசுவேன், கலங்குவோரை அவர் மந்தை சேர்ப்பேன். சிலுவை நாதர் இயேசு பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, காயங்களாயும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, காயங்களாயும் பார்க்கின்றன. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த பாவம் ரொம்ப பயங்கரமானது. இந்த பாவத்தின் பயங்கரத்தை அறிந்துதான் மற்ற மார்க்கத்தார் பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் தவம் இருந்து எப்படியாவது பாவத்தை தொலைத்து புண்ணியம் தேட விரும்புகிறார்கள். ஆனால் அவங்க போகிறதெல்லாம் வேஸ்ட்டு. ஒரு மிருகத்தின் ரத்தத்தை சிந்துவதனால மனுஷனுடைய பாவம்லாம் மன்னிக்கப்படாது. இன்னொரு மனுஷனை வலி செலுத்துவதனாலையும் அந்த பாவம் மன்னிக்கப்படாது. மனுஷ ரத்தமும் பரிசுத்தமுள்ள ஒரு மனுஷ ரத்தம் சிந்தப்பட்டாதான் அந்த பாவத்துக்கு பரிகாரம் கிடைக்கும். எனவே தான் பரிசுத்தமுள்ள தேவன், ஆவியான என் தேவன், காணக்கூடாத தேவன் மாம்சத்து ரத்தத்தை உடையவராக அந்த உலகத்துக்கு வந்தார். இந்த பாவத்தில் கிடக்கிற மக்களுக்கு மீட்பு கொடுப்பதற்காக தன் கடைசி சுற்று ரத்தத்தை சிந்தினான். அவருடைய ரத்தம் வேதம் சொல்லுகிறது விலையேற பெற்றது. இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கினும் சுத்திகரிக்க வல்லமுள்ளதாக இருக்கிறது. அப்போ இயேசு உலகத்துக்கு ஏன் வந்தார்? நீதிமான்களுக்காக அல்ல, பாவிகளுக்காகத்தான் வந்தார். அப்போ இப்படிப்பட்ட ஒரு மகிமையின் தேவன் இருக்கிறாரே, பாவிகளுக்காக அந்த உலகத்துக்கு வந்தவர், பாவிகளுக்காக சிலுவையை சுமந்தவர், பாவிகளுக்காக ஜீவனை கொடுத்தவர், பாவத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டவர், பாவத்துக்கு பரிகாரமாக ரத்தத்தை சிந்தினவர். எந்த பாவி நான் தள்ள மாட்டேன், நீ துரோகம் செய்தால் கூட பரவாயில்ல, நோக்கிப்பார், ரட்சிப்புன்னு சொல்லியிருக்கிறார். நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்தால் எல்லா அநியாயத்தை நீக்கணுமே சுத்திகரிப்பதற்கு உண்மை நீதி உள்ள தேவனுமாக இருக்கிறாராம். எனவே நமக்காக பாவிகளாகி நம்மை பரிசுத்தமாக்கி ஆசீர்வாதமாய் நடத்தி பரலோகத்தை சேர்க்க இறங்கி வந்த தேவனை எல்லாரும் வாயத்தை துதித்து ஸ்தோத்திரத்தை மையப்படுத்துவோமாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். கோடான கூடிய தூதர் மத்தியிலே பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் போற்றப்படக்கூடிய துயாதி துயவரே, பரிசுத்தத்தின் மகத்துவம் உள்ளவரே, பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணரே, அப்பா அப்படிப்பட்ட பரிசுத்தம் உள்ள தேவன் ஐயா, பாவத்தில் வாடுகிற மக்களுக்காக ரட்சகராக ஐயா, உலக ரட்சகராக இந்த உலகத்துக்கு இறங்கி வந்தீரே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியை வெளிப்பட்டவரே, சர்வலோக மக்களுடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார வழியாக ஒப்பு கொடுக்கும் இந்த உலகத்துக்கு இறங்கி வந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. ஈன சிலுவைய ஐயா எங்களுக்காக பாவிகளை எங்களுக்காக சுமந்தீர். நீர் பாவம் செய்யவே இல்லைப்பா, உங்களை குற்றம் சுமத்த யாராலும் முடியவே இல்லை. நீ நீதிபரர் தகப்பனே, ஹல்லேலூயா, பரிசுத்தம் உள்ளவர், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, குற்றம் என்ன பாவம் உண்டு யார் குற்றப்படுத்த முடியும் தைரியமாக கேட்டீரே. அந்த பிலாத்து கூட குற்றவாளி தீர்க்க முடியல, நீதிமான் அறிக்கை செய்கிறாரே, அப்பா பாவம் செய்யாத பரிசுத்தரே, எங்களுக்காக பாவத்துக்கு அவர்கள் தண்டனைகளை எல்லாம் உம்முடைய சரத்தை சுமந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரமையா. நீ சிலுவையில் எங்களுக்கு பரிகாரமாய் பரிசுத்த ரத்தத்தை சிந்தினீரே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நீதிமான
நீதிமாக மாற்றும்படியாய் சிந்தப்பட்ட உம்முடைய பரிசுத்த இரத்தத்திற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நான் உங்களை பரிசுத்தமாக்கிற கர்த்தர் சொன்னவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பாவியான ஹல்லேலூயா பேதுருவையும் உம்முடைய ஊழியக்காரராக மாற்றினீரே. ஹல்லேலூயா. பாவியான ஆயக்காரனை ஆபிரகாமுக்கு பிள்ளையாக மாற்றினீரே. உமக்கு ஸ்தோத்திரம். பாவியாக என்பது கிருபையாரும் என்று சொன்ன அந்த ஆயக்காரனை நீதிமானாக மாற்றி அனுப்பினீரே. ஐயா, அந்த ஊரிலே பாவியான ஒரு ஸ்திரீ சொல்லப்பட்ட அந்த அம்மாவுடைய பாவத்தை மன்னித்து சமாதானத்தில் அனுப்பினீரே. நீர் பாவங்களை மன்னிக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரெல்லாம் சமூகத்தில் பாவி என்று வருகிறாங்களோ அவங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிக்கிற தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் பாவங்களுக்கு ஜீவனை கொடுத்தவரே, எங்கள் பாவங்கள் ரத்தம் சிந்தனவரே, எங்கள் பாவங்களுக்காக ஜீவனை கொடுக்க ரத்தம் சிந்த இந்த உலகத்துக்கு வந்தவரே, ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கரங்களை சேர்ந்து பாடுவோமா? பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே, பூலோகம் வந்தீரையா, மனிதரை மீட்கவே, பரலோகம் சேர்க்கவே, சிலுவை சுமந்தீரையா, என் கண்ணீரை துடைத்தீரையா, சந்தோஷம் தந்தீரையா, எந்தன் இயேசுவே. பாவங்களுக்காக வந்த ஒரே தெய்வம், பாவிகளுக்காக அவங்களை மனம் திரும்ப அழைக்கிறதுக்கு வந்த ஒரே தெய்வம் இயேசு மட்டும்தான். அந்த இயேசுவை எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா. பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே, பூலோகம் வந்தீரையா, மனிதரை மீட்கவே, பரலோகம் சேர்க்கவே, சிலுவையை சுமந்தீரையா. என் பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே, பூலோகம் வந்தீரையா, மனிதரை மீட்கவே, பரலோகம் சேர்க்கவே, சிலுவையை சுமந்தீரையா. கண்ணீரை துடைத்தீரையா, சந்தோஷம் தந்தீரையா, கண்ணீரை துடைத்தீரையா, சந்தோஷம் தந்தீரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை இயேசு கேட்டார். என் ஆஸ்தியை கேட்கல, என் அந்தஸ்தை கேட்கல, என் உள்ளத்தை இயேசு கேட்டார். நான் அவரை தேடி போகல, பாவியாக என்ன அன்பாய் இயேசு தேடி வந்தார். தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. என் ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டீரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டீரையா. என் ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டீரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தீரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தீரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் தாய் உன்னை மறந்தால், நண்பர் உன்னை மறந்தால், இயேசு உன்னை மறக்க மாட்டான். பெற்றோர் உன்னை வெறுத்தாலும் பாவத்தை நிமித்தம், உற்றோர் உன்னை வெறுத்தால் இயேசு உன்னை வெறுக்க மாட்டான். கரம் பிடித்து அழைத்து செல்லுவார், தன் மலை மேல் நிறுத்துவார். தாய் என்னை மறந்தாலும், தந்தை என்னை மறந்தாலும், இயேசு என்னை மறக்க மாட்டான். நண்பர் என்னை மறந்தாலும், உற்றார் என்னை மறந்தாலும், இயேசு என்னை மறக்க மாட்டான். தாய் என்னை வெறுத்தாலும், தந்தை என்னை வெறுத்தாலும், இயேசு என்னை வெறுக்க மாட்டான். நண்பர் என்னை வெறுத்தாலும், உற்றார் என்னை வெறுத்தாலும், இயேசு என்னை வெறுக்க மாட்டான்.
காரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். காரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசு. சொல்லுவோமா? பாவங்கள் போக்கவை சாபங்கள் நிற்கவே பூலோக வந்தீரையா, மனிதரை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தீரையா. என் பாவங்கள் போக்கவை சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தீரையா, மனிதரை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தீரையா. கண்ணீரை துடைத்தீரையா, சந்தோஷம் தந்தீரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. வாணிகளில் செய்யப்பட்ட படுக்கையில் படுக்கிற மனுஷன் இலை தலைகளை தின்று தன்னைத்தான் ஒடுக்கி பார்க்கிறான். காடுகளுக்கு சென்று கடும் தவம் புரிகிறான். எங்கெல்லாமோ போகிறான், பாவ மன்னிப்பு கிடைக்கல. தேவனுடைய பிள்ளைக்காக நமக்கு பணம் இல்லாமல் இலவசமாக ரட்சிப்பு இயேசு தந்திருக்கிற விலையேறப்பட்ட ரட்சிப்பு. ஆனால் விலை இல்லாமல் இயேசு கொடுத்தார். அதை அசட்டை பண்ணக்கூடாது. ஆண்டவரே, அந்த ஆயக்காரன் சொல்வதை போல பாவியாக என் மேலே கிருபை. சின்ன ஜபந்தான். தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? இன்னைக்கு ஏன் ரட்சிக்கப்பட முடியலை? இயேசு தருகிற பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை ஏன் பெற்றுக்கொள்ள முடியலை? பாவி என்று உணர மறுக்கிறார்கள். நான் என்ன பாவம் செய்தேன்? தங்கள் செய்த தவறுகளுக்கு நியாயம் கற்பிக்கிறார்கள். அதுக்கு சாக்கு போக்கு சொல்லுங்க. இல்லை, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பாவின்னு அறிக்கை செய்துடுவோம். நான் செய்தது பாவம்தான் சொல்லுவோம். எந்த பாவமாக இருந்தாலும் இயேசு மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். நானும் பெரிய பாவியாகத்தான் இருந்தேன். ஆனால் நானும் பாவம் செய்யலைன்னு எல்லாரையும் குறை சொன்னேன். ஒரு நாள் இயேசுனை சந்தித்தான். பாவி என்பதை உணர்த்தினார். அழுதேன், அறிக்கை செய்தேன். ஐயா என்னை மன்னியும் கேட்டேன். இன்றைக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் என்னை கஷ்டங்களும் பாடுகள் வரும் பொழுது ஐயா என் பாவத்தை மன்னியும் மன்னியும் கேட்டுகிட்டே இருக்கிறேன். அவர் மன்னிக்கிற தயவுறுத்திருக்கிறார். மன்னிப்பதில் இயேசுக்கு ஒப்பானவர் யாருமே கிடையாது. அற்புதங்களை செய்வதில் மட்டுமல்ல, மகத்துவத்தில் மட்டுமல்ல, மன்னிப்பதில் கூட இயேசுக்கு ஒப்பானவர் யாருமே கிடையாது. அதை மன்னிக்க வந்த தேவன் நோக்கி பார்க்கலாம். நல்ல சமாரியனே, நல்ல சமாரியனே, பாவத்தில் இருந்த என்னை பரிசுத்தமாக்கினீரே அப்படி சொல்லி இயேசு நோக்கி பார்க்கலாம். நல்ல சமாரியனே, எங்கள் நல்ல சமாரியனே, நல்ல சமாரியனே, எங்கள் நல்ல சமாரியனே. அநாதையாக இருந்த என்னை, அநாதையாக இருந்த என்னை உயர்த்தி வைத்த என் தெய்வமே, உயர்த்தி வைத்த என் தெய்வமே, நல்ல சமாரியனே, எங்கள் நல்ல சமாரியனே. உலகம் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. உலகம் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. கேட்பாரற்று கிடந்த
சமாரியனே, எங்கள் நல்ல சமாரியனே, பாவத்தில் இருந்த என்னை பரிசுத்தமாக்கினீரே, பாவத்தில் இருந்த என்னை பரிசுத்தமாக்கினீரே, பாவங்கள் யாவையும் மன்னித்து மறந்து, பாவங்கள் யாவையும் மன்னித்து மறந்து புதிய மனிதனாய் மாற்றினீரே, புதிய மனிதனாய் மாற்றினீரே, நல்ல சமாரியனே, எங்கள் நல்ல சமாரியனே, கண்ணீரின் பாதையிலும் கஷ்டத்தின் நேரத்திலும், கண்ணீரின் பாதையிலும் கஷ்டத்தின் நேரத்திலும் கண்ணீரை துடைத்து காயங்கள் ஆற்றி, கண்ணீரை துடைத்து காயங்கள் ஆற்றி வாழ வைத்த என் தெய்வமே, வாழ வைத்த என் தெய்வமே, நல்ல சமாரியனே, எங்கள் நல்ல சமாரியனே. அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நல்ல வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பாவம் ரொம்ப பயங்கரமானது தகப்பனே. அது சமாதானத்தை கெடுத்துரும், எங்கள் ஆஸ்தியெல்லாம் அடித்துரும், வியாதியை கொண்டு வந்துடும், பிள்ளைகளோட வாழ்க்கையில் பல கஷ்டங்களை கொண்டு வந்துடும். ஆண்டவரை தேவன் தன் நன்மைகளை கெடுத்து விடும்பா. இப்படி தான் அந்த பாவத்தின் கொடுமை தெரியாதபடிக்கு பாவத்தில் விழுந்து விடுகிறோம். பாவத்தை செய்ய வைத்து பிசாசு எங்களை அவனுக்கு அடிமையாக வைத்து கொள்ளுகிறான். இந்த ஆராதனை வேளையில் ஐயா பங்கு பெற்று கொண்டிருக்கிற பிள்ளைகளை பாரும். இதில் பல விதத்திலும் கஷ்டப்படலாம். கொந்தளிப்பு, ஒரே போராட்டம், அப்படி சில பேர் இருக்கலாம். வியாதி, எத்தனை வைத்தியரை பார்த்தாலும் சுகமடையலை. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ரொம்ப வேதனையான காரியங்களப்பாம். ஆண்டவர் துன்மார்க்கனுடைய ஆசை அழியுமாம், நீதிவன் விரும்புவதோ கொடுக்கப்படுமாம். இப்போ அநேக ஆசைகள் நிறைவேறலை. இதுக்கெல்லாம் பாவம் காரணமாக இருக்கலாம்லப்பா. நன்மைகளை விரும்பி கிடைக்காம அப்படி ஒருவேளை பாவம் காரணமாக இருக்கலாம். அப்படி யாரெல்லாம் தாவீதுங்கிற தேவ மனுஷனுக்கு கூட அவர் செய்த எவ்வளோ பெரிய பாவம் தெரியலையே, அதே போல் தாங்கள் செய்வது பாவம் என்னது பாவம் தெரியாதபடி ஐயா கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளை பாருமையாம். ஒரு வயசு இப்பொழுது பாவத்தை உணர்த்தும், பாவத்தை மன்னிக்க பாவத்தை மேல் ஏற்றுக்கொண்ட தேவன் இறங்கி வாரும். இந்த அருமையான பிள்ளைகளுக்கு ஐயா அங்கே பாவத்தை உணர்த்து அறிக்கை செய்ய வைத்து இன்றே இப்பொழுது ரட்சிப்பை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை முடிவதற்குள்ளதாகவே யாரெல்லாம் பாவிகளாக ஆராதித்து கொண்டிருக்கிறாங்களோ நீதிமானாக மாறட்டும் ஐயா. மனம் திரும்புகிற பாவி நிமித்தம் பரலோகத்தை மீது சந்தோஷம் உண்டாங்க சொல்லியிருக்கிறேன். பாவி ரட்சிக்கத்தானப்பா அந்த உலகத்துக்கு வந்தீர். யார் யார் என்னென்ன பாவத்தில் கிடக்கிறாங்களோ இயேசு அறிகிறீர். பாவத்தை வெறுத்தாலும் பாவி நேசிக்கிற ஆண்டவர் அன்பு வைத்து இப்பொழுதே இந்த பாவத்தெல்லாம் அந்த பிள்ளைக்கு மன்னித்து ஐயா அற்புதங்களை செய்து ஆண்டவரே நீதிமானாக மாற்றி பெரிய காரியங்களை செய்திருங்க தகப்பனே. அப்படி செய்கிறபடியா ஸ்தோத்திரம். இந்த மரத்து கத்தர் பேசும் வார்த்தைகளை தாரும். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் எங்கள் அன்பின் பிதாவாக இயேசு கிறிஸ்துவே, ஆமென். உட்காருவோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சுருக்கமாக தேவனுடைய வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 5:14. அதற்கு பின்பு
அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு இதோ நீ சொஸ்தமானாய் அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். கிறிஸ்து இயேசுவுக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இயேசு கிறிஸ்து மனிதனாக அந்த உலகத்தில் ஊழியம் செய்து வந்த காலத்தில் பெதஸ்தா குளத்தண்டைக்கு போகிறார். அங்கே ஒரு மண்டபத்தில் வியாதிப்பட்ட மக்கள்லாம் உட்கார்ந்து இருப்பார்கள். அந்த பக்கத்தில் பெதஸ்தா குளத்தை ஒரு தூதன் வந்து எப்போவாவது கலக்குவார். தூதன் குளத்தை கலக்கும் பொழுது யார் முதலாவது இறங்குகிறாங்களோ சுகத்தை பெற்றுக்கொள்வார்கள். 38 வருஷம் அங்கே வியாதியோடு ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறான். இப்போ இயேசு அவனை பார்த்தார். 2 நாளாய் அவன் வியாதிப்பட்டவன் அறிந்து அவன் கிட்ட போய் சுகமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்கிறார். ஆண்டவரே, இந்த குளத்தில் இறக்கி விடக்கூட எனக்கு யாருமே இல்லை என்று தன் வேதனை சொல்லும் பொழுது இயேசுன் படிக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போ அப்படி சொன்ன உடனே வியாதி 38 வருஷம் வியாதி சுகமானது. வீட்டுக்கு போயிட்டான். ஓய்வு நாள் இயேசு இதை செய்ததுனால எல்லாருக்கும் கோபம். ஓய்வு நாள் நீ எப்படி போகலாம்? அவர் சொல்லுகிறாரு, யாரும் தெரியாது, அவனுக்கு இயேசுவை தெரியாது. என்னை சுகமாக்கினவர் படுக்கை எடுத்து நடந்து போன்னு சொன்ன அவ்வளோதான் தெரியும். அவர் யார் எவரு தெரியாது. எனவே அவனுக்கு இயேசு தான் தன்னை சுகமாக்கினது தெரியாது. அடுத்த ஓய்வு நாளில் இந்த மனுஷன் நல்லவன் தேவாலயத்துக்கு வந்திருந்தான். தேவாலயம் இயேசு பார்த்த மாத்திரம் சொல்லுகிறாரு, நீ சொஸ்தமாகிவிட்டாய். இனி அதிக கேடானது உனக்கு வரக்கூடாதுன்னு சொன்னால் இனி நீ பாவம் செய்யாதே. இப்போ அந்த 38 வருஷம் அந்த மனுஷன் வியாதிப்பட்ட காரணம் என்ன? அவன் பாவம். இயேசு பாவத்தை மன்னிக்கிற அதிகாரமுடைய தெய்வம். பாவத்தை மன்னித்தார், சுகம் கொடுத்தார். ஆனால் அவனை பார்த்து எச்சரிக்கிற, இனி அதிக கேடு உனக்கு வந்துவிடக்கூடாது, இனிமேல் நீ பாவம் செய்யாதே. அன்பு தேவ பிள்ளைகளே, பாவத்தின் கொடுமை பைபிள் சொல்லுகிறது. பாவம் எங்கே படுத்திருக்குமா? வீட்டு வாசல்லே படுத்திருக்குமா. பாவம் சமாதானத்தை கெடுத்து விடும். பாவம் ஆஸ்திகளை அழித்து போடும். பாவம் ஆத்துமான சரீரத்தில் மரணத்தை கொண்டு வரும். பாவம் இந்த பிள்ளையோட வாழ்க்கையில் பெரிய கஷ்டத்தை கொண்டு வந்து விடும். இந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கத்தான் இயேசு இந்த உலகத்துக்கு மனிதனாக இறங்கி வந்தார். எனவே இந்த பாவம் நமக்கு வேண்டாம். இந்த பாவத்தில் இருக்கிற சில காரியங்களை சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஜெபிக்க போகிறேன். ஆண்டவர் இயேசு பாவத்தெல்லாம் மன்னித்து அற்புதங்களை செய்வாராக. முதலாவதாக இந்த பாவம் என்ன செய்கிறது பார்த்தீங்கன்னா, மார்க்கு சுவிசேஷம் 2வது அதிகாரம் 3 முதல் 5 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, மார்க்கு 2:3 முதல் 5 வரை உள்ள வசனங்கள். சில நாட்களுக்கு பிறகு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர் திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். இயேசுவிட்ட வந்தார்கள். அருமையானவர்களே, இப்போ இயேசு வீட்டில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். வாசல் உள்ளே நுழைய முடியாத கூட்டம் இருக்கிறது. 4 பேர் திமிர்வாதக்காரனை கட்டில் படுக்க வைத்து நடக்க முடியாத திமிர்வாதக்காரர் சுமந்து கொண்டு வருகிறார்கள். இயேசுவிட்ட கொண்டு போக வழி இல்லை. உடனே மேலே கூறிய ஓடுகளை பிரித்து அந்த திமிர்வாதக்காரன் இயேசுவுக்கு முன்னாக இறக்கிறார்கள். இப்போ இயேசு விசுவாசத்தை பார்த்தார். இந்த 4 பேருடைய விசுவாசத்தை பார்த்து திமிர்வாதக்காரனை பார்த்து சொல்லுகிறார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. உடனே எல்லாரும் சொல்லுங்க, பாவத்தை மன்னிக்க இவர் யார்? இயேசு சிந்தனைகள் அறிந்து சொல்லுகிறார், பூமியில் பாவங்களை மன்னிக்க மனுஷக்கும் அதிகாரம் உண்டு என்று அறிய வேண்டும் என்று சொல்லி இந்த திமிர்வாதக்காரனை பார்த்து உன் படுக்கை எடுத்துக்கு நடந்து போ, உடனே சுகமடைந்தான். அது அருமையானவர்களே, அந்த திமிர்வாத கையும் காலும் செயல்படாததுக்கு காரணம் என்ன? அவன் செய்த பாவம். இந்த வசனத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, பாவம் வியாதியை கொண்டு வருகிறது. பைபிளை வாசித்து பார்த்தா நிறைய தெரியும். பாவத்தினால தான் வியாதிகள் வருகிறது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு இது தெரியாம தான் நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், டாக்டரை தேடி போகிறோம்.
வியாதி வந்த உடனே ஆஸ்பத்திரிக்கு போய் கேட்டால் பரிசோதித்து எதையோ கண்டுபிடிக்கிறார்கள். சில வியாதி சுகமாக்கி விடுகிறார்கள், சில வியாதி சுகமாக்க முடியவே இல்லை. எங்கள் சபையில் நல்ல ஒரு அருமையான மகளுக்கு கழுத்து கட்டி வந்துச்சுது. இந்த கட்டி வந்தோன்னு எல்லாரும் பயந்து போனோம். அவள் ஆஸ்பத்திரிக்கு போனால் ஆப்ரேஷன் பண்ணாங்க. கட்டியை முழுசு எடுக்காமல் தச்சு வீட்டுக்கு அனுப்பி விட்டாங்க. அந்த கட்டியை பரிசோதனைக்கு அனுப்புனாங்களாம். அது டிபி கட்டி வந்தான். ஆனால் அவங்களுக்கு நிச்சயம் இல்லை. திரும்ப திரும்ப பல ரிப்போர்ட் எடுத்தாங்க. ஸ்கேனெல்லாம் எடுத்து பார்த்து சொல்லுகிறாங்க ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியலை, ஸ்கேன்லேயும் தெரிய மாட்டேங்குது. பாருங்கள், ஆப்ரேஷன் முடித்து 3 வாரத்துக்கு மேலே ஆச்சுது. சிகிச்சை தொடங்க முடியல. அந்த பிள்ளைக்கு என்ன வியாதின்னு தெரியலை. கட்டியை பார்த்தா 97% டிபி கட்டி மாதிரி தெரியுது. ஆனால் என்ன வேறு எந்த பிரச்சனையும் தெரியலை. சீஃப் டாக்டர் அடுத்த திங்கக்கிழமை வருவார், வாங்க, அது வரைக்கும் இந்த பேராசிட்டாமலை போட்டுக்கிடுங்க. என்ன குடும்பம் பார்த்தீங்களா, இவ்வளோ கருவேச்சு கண்டுபிடிக்க முடியலை. இப்படித்தான் அருமையானவர்களே, இந்த டாக்டர் மாதிரி வியாதியை கண்டுபிடிக்கிறதுக்கே பல மாதங்கள் ஆகிறது. அதுக்கு லட்சங்களை செலவழிக்க வேண்டியது இருக்குது. எதையோ அவங்களுக்கு தெரிந்த மாதிரி பேசி அனுப்பி விடுகிறாங்க. ஆனால் வியாதி போக மாட்டேங்குது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளை, நான் சொல்லுகிறேன், கிறிஸ்தவர்களாகிய நமக்கு பைபிள் சொல்லுகிறது பாவம். 38வது சங்கீதம் 3வது வசனத்தில் தேவனுடைய மனுஷன் தாவீது சொல்லுகிறார். 38வது சங்கீதம் 3வது வசனம், உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை. உம்முடைய கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை. என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை. என் பாவத்தினால் எலும்புகள் சௌக்கியம் இல்லை. அருமையானவர்களே, எல்லா வியாதிக்கு ஒருவேளை பாவம் காரணமாக இருக்கலாம்ல. எனவே அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவர் சமூகத்துக்கு போய் என் பாவத்தை இயேசு பாவத்தை மன்னிச்சா வியாதி சுகமாயிரும். அடிக்கடி நான் சொல்லுவது உண்டு, என் பாவத்தை மன்னிக்காத வரைக்கும் என்னை யாரும் சுகமாக்க முடியாது. இயேசு என்னைக்கு என் பாவத்தை மன்னிக்கிற சுகமாயிருவேன். மீகா சொல்லுகிறார், கர்த்தருக்கு விரோதம் பாவம் செய்தேன், அவனை விசாரிக்கிற வரைக்கும் கோபத்தை சுமப்பேன், அவனை விசாரித்த பிறகு வெளிச்சத்தில் கொண்டு வருவார். அப்போ கர்த்தர் சுகமாக என் பாவத்தை மன்னிக்கிற வரைக்கும் அன்பு தேவ பிள்ளை ஆண்டுகிட்ட கெஞ்சுவோம். வியாதிப்பட்டு யாரெல்லாம் இருக்கிறீங்களோ, பல டாக்டரை தேடி சுகம் கிடைக்காதபடிக்கு பல மாத்திரை மருந்தை சாப்பிட்டு அதனால பாதிக்கப்பட்டு, மாத்திரையினால் மருந்தினால் பாதிக்கப்பட்டு எத்தனை பேர் கஷ்டப்படுகிறாங்க தெரியுமா? அன்பு தேவ பிள்ளைகளே, அப்படிலாம் கஷ்டப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளே, பாவத்தை அறிக்கை செய்வோம். ஏசுவை சுகமாக்கிடுவார். 38 வருஷம் வியாதிப்பட்டவனை பாவத்தை மன்னித்து சுகமாக்கின ஆண்டவர், திமிர்வாதக்காரன் பாவத்தை மன்னித்து சுகமாக்கின ஆண்டவர் நம்முடைய பாவத்தை மன்னித்து சுகமாக்குவார். 2வதாக பாவத்தின் வேதனை என்ன என்று வாசித்தால், யோவான் சுவிசேஷம் 9வது அதிகாரம் 1 முதல் 3 வரைக்குள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, யோவான் 9:1 முதல் 3 வரைக்குள்ள வசனங்கள். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது ஒரு சீஷர்கள் அவரை நோக்கி, இயேசுவை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். அருமையானவர்களே, இப்போ இயேசு ஊழியம் செய்து வரும்பொழுது ஒரு பிறவி கூட உட்கார்ந்து இருக்கிறான். சீஷர்கள் கேட்குறாங்க, ரபி, இவன் குருடனாக பிறந்தது இவன் செய்த பாவமா, இல்லை இவனை பெற்றவங்க செய்த பாவமா என்று சொல்லி கேட்குறாங்க. இயேசு சொல்லி, இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றவங்க செய்த பாவம் அல்ல, தேவனுடைய மகிமை வெளிப்படும்படியாக பிறந்திருக்கிறான். அப்போ நம்பிக்கை என்ன? பெற்றோர் செய்த பாவத்தினால கூட பிள்ளைகளுக்கு பாவம், வியாதி வரலாம், கஷ்டங்கள் வரலாம். அன்பு தேவ பிள்ளைகளை சொல்கிறார், பிதாக்குடைய அக்கிரமத்தை பிள்ளைகள்கிட்ட 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராகவே இருக்கிறேன். தாவீதுங்கிற மனுஷனுக்கு தெரியும் உங்களுக்கு, தாவீது பாவம் செய்தார். ஆனால் தாவீது பாவம் செய்ததுனால யாரை கர்த்தர் அடித்தார்? அவனுக்கு பிறந்த பிள்ளை கேவலமாக இருந்து மரித்து போய்விட்டது. பாவம் செய்தது தாவீது, ஆனால் அவனுக்கு பிறந்த பிள்ளை கேவலப்பட்டு மரித்து போய்விட்டது. அன்பு தேவ பிள்ளைகளே,
பிள்ளைகளை ரொம்ப நம்ம நேசிக்கிறோம். பிள்ளைகளுக்காகத்தான் நம்ம வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். இந்த பிள்ளைகள் நல்லா இருக்க வேண்டும் என்று எவ்வளோ பிரயாசப்படுகிறோம். ஆனால் பிள்ளைகள் வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான போராட்டங்கள், இந்த பிள்ளைகளை நல்வழிப்படுத்தவே முடியலை. கர்த்தருடைய வேதத்தின்படி சொல்லுகிறேன், தயவு செய்து நம்முடைய பாவத்தை பிள்ளைகளையே குறை சொல்லி கொண்டு இருக்காதபடிக்கு, ஆண்டவரே நான் செய்த பாவம் என்ன, நான் செய்த பாவம் என்ன, என் பிள்ளைகள் இப்படி இருக்கிறாங்களே, பாவத்தை அறிக்கை செய்வோம். தேவன் நம்முடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். பாவம் நம்முடைய வாழ்க்கையில் வியாதியை கொண்டு வருவது மட்டுமல்ல, பாவம் இந்த பிள்ளையோட எதிர்காலத்தை, பிள்ளையோட வாழ்க்கையை கூட அழித்து போடும். எச்சரிக்கையாக இருப்ப. கடைசியாக வாசிக்கலாம், எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 5வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, எரேமியா 5:25, உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வரவொட்டாதிருக்கிறது. அன்பு தேவ பிள்ளை, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதியின் பிதாவிட்டிருந்து இறங்கி வருகிறது. அவர்கிட்ட ஒரு மாறுதலும் தேர்தலும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர்கிட்ட நன்மைகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லா நன்மைகளும், நான் அனுபவிக்கிற சகல நன்மைகளையும் சம்பூர்ணமாக தருகிற தேவன் நம்முடைய தேவன். கர்த்தரை தேடுகிற மக்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடவே செய்யாதாம். இப்படி எல்லா நன்மைகளும் இயேசு விட்டு வந்து வருகிறது. கர்த்தர் நன்மையானது தருவார், தேசம் தன் பலனை கொடுக்கும்படி வேதம் சொல்லுகிறது. நம்முடைய தேவன் தம்முடைய பிள்ளைக்கு நன்மை செய்ய விரும்புகிறவர். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது, பரமபிதாவாகிய நான் என்னை பார்த்து கூப்பிடுகிற மக்கள் நன்மையானது தருவது அதிக நிச்சயம் அல்லவாம். அப்போ இயேசு நன்மையை தர விரும்பினாலும் நாம் செய்கிற பாவங்கள் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தருகிற நன்மைகளை தடை செய்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு கண்ணு கெட்டது, கை கெட்டலன்னு சொல்லி கவலைப்படுகிறேன், தெரியுது, ஆனால் கைக்கு வர மாட்டேங்குதே. அப்படிலாம் நன்மை இல்லாதபடிக்கு, நன்மை பெற முடியாதபடிக்கு கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகே, வேதம் சொல்லுகிறது, எரேமியா மூலமாக தேவன் சொல்லுகிறார், நம்முடைய பாவங்கள் தான் தேவன் நமக்கு தர விரும்புகிற நன்மைகளை தரவிடாமல் தடுக்குது. இப்போ பாவத்தினால் வியாதி வருகிறது, பாவத்தினால் பிள்ளைகள் கஷ்டப்படுகிறாங்க, பாவ நன்மை கிடைக்குது. எதுக்கு இந்த பாவம் நமக்கு? இந்த பாவம் நமக்கு எதுக்கு வேண்டாமே? அந்த பாவத்தை உதறி தள்ளுவோமே. நம்மால் பாவத்தை மேற்கொள்ள முடியாது. சில குடிக்கிற சகோதரர் வருவார்கள், குடியை விட பார்க்க. நான் சொல்லுவேன், நீ சர்ச்சுக்கு ஒழுங்காவாம், அப்போ தான் குடியை விட முடியும். குடியை விட்டவர் சர்ச்சுக்கு வருவேன், நடக்கவே நடக்காதுப்பா. ஆண்டவர்கிட்ட வா, அவர் தான் பாவத்தை மேற்கொள்ள பலத்தை தர முடியும். நம்மால் அந்த பாவத்தை விட முடியாது. எந்த சகோதரனோ எந்த சகோதரியோ சொல்லுகிறேன், பாவத்தை நம்மால் விட முடியாது. இயேசு உதவி செய்தால் தான் பாவத்தை விட முடியும். இப்போ ஆண்டவர்கிட்ட வந்து தாழ்த்தி, ஆண்டவரே நான் பாவம் செய்துட்டேன், என்னை மன்னியும், இந்த பாவத்தை விடுதலை பெற வழி இல்லாமல் இருக்கிறேன், விடுதலையாக்கி பரிசுத்தமாக வாழ உதவி செய்யும் அறிக்கை செய்தால் நம்முடைய எல்லா பாவத்தினுடைய பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது எல்லா நியாயத்தையும் அக்கிரமத்தை நீக்கி நம்ம ரட்சிப்பு உண்மையும் நீதியுடைய தேவனுமாக இருக்கிறார். ஏன் தாமதம்? இன்றைக்கு இறைவன் இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரின் பாவத்தை மன்னின்னு கேட்டுருவோம். இரக்கமுள்ள ஆண்டவர் பாவத்தை மன்னித்து இரத்தத்தால் கழுவி சுத்திகரிப்பார். இளையகுமான பாவம் செய்துட்டு எழும்பி அப்பாட்ட வந்த பொழுது அப்பா கெட்டி பிடிச்சி இழந்ததான் திரும்ப கொடுக்கலையாம். அதுபோல் பரம தகப்பனும் இன்னைக்கு நம் பாவத்தை அறிக்கை செய்யும்போது சந்தோஷப்படுவார். அள்ளி அணித்து முத்தம் செய்து நமக்கு வேண்டிய எல்லா நன்மைகளும் கொடுத்துருவார். தலைகளை தாழ்த்தி கண்கள் முடி ஜெபிக்கலாமாம். அன்பின் பரலோக பிதாவே, இயேசு ராஜா, இந்த நல்ல வேலைக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இப்பொழுது கூட ஆண்டவர் சில நேரத்தில் ஏன் இந்த வியாதி, ஏன் இந்த கஷ்டம், என் பிள்ளைகளாம் ஏன் இப்படி இருக்கிறாங்க, மண்பா குழம்பி போய் அலைகிறோம். பாவம் தான் ஆண்டவரே, பாவம் தான் வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களோ வியாதிப்பட்ட நிலைமையில வியாதி அப்பா பாவத்தை அறிக்கை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தினாலே கண்ணீரோடு ஜெபிக்கிறேன். யாரை எந்தெந்த வியாதியில் கிடந்தாலும் பாவத்தை அறிக்கை செய்து சுகமாக்கும் ஜெபிக்கும் பொழுது தும்முதுவாதக்கார சுகமாக்கினவர் 38 வருஷம் வியாதிப்பட்ட சுகமாக்கின இயேசும் இப்பொழுது அந்த வியாதி சுகமாக்கி ஆண்டவரே சந்தோஷத்தை கொடுப்பீராக. பிள்ளைகள் வாழ்க்கையில் வேதனை,
கண்ணீர் ஏன் தெரியாதபடிக்கு யார் என் பிள்ளையை கெடுத்தாங்களோ அப்படி அடுத்தவங்களை குறை சொல்லி இருக்கிற பிள்ளைகளை பார்க்கிறேன். ஏன் பாவம்தான் என் பிள்ளை வாழ்க்கை இப்படி ஆக்கி இருக்கிறது என்று உணர்கிற பெற்றோருடைய பாவ அறிக்கையை கர்த்தர் பாரும். அப்படி எந்தெந்த பெற்றோர் உணர்ந்து பாவத்தை அறிக்கை செய்கிறாங்களோ அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை செய்வீராக. நன்மையே இல்லாதபடிக்கு தீமை தான் வருகிறது. அப்படி இருக்கிற பிள்ளைகளை பாருமையாம். பாவம் எங்களுக்கு வரவ நன்மைகளை வரவிடாமல் தடுத்து விடுகிறது. அப்படி ஒருவேளை என்னென்ன பாவத்தில் கிடக்கிறாங்களோ ஏசு அறிகிறீர். இந்த பாவங்களை அறிக்கை செய்கிற பிள்ளைக்கு இறங்கி பாவத்தை மன்னித்து தடைப்பட்டு கிடக்கிற அத்தனை நன்மை கிடைக்க தேவன் கிருபை செய்வீராக. என் கடமை நான் செய்துட்டேன்ப்பா, பிரயோஜனமானவனாகி நான் கடமை செய்துட்டேன். நீங்கள் தான் இந்த பிள்ளைக்கு உணர்வை கொடுத்து பாவத்தை அறிக்கை செய்ய வைத்து அற்புதம் செய்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆண்டவரே, பாவி தன் பாவத்தில் கெட்டெழுந்து போது விரும்பவே இல்லை, அவன் பிழைத்திருப்பதை விரும்புன்னு சொல்லியிருக்கிறேன். பாவத்தை மன்னித்து அற்புதங்களை செய்யும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து என்கிற ஒப்பற்ற நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் பிதாவாக இயேசு கிறிஸ்துவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். பாவத்தின் சுமை அகற்றி பாதாள வழி விலக்கி, பாவத்தின் சுமை அகற்றி பாதாள வழி விலக்கி, பரிவாக நம்மை கரம் நீட்டி காத்த பரிசுத்த தேவன் அவரே. அல்லேலூயா. பரிவாக நம்மை கரம் நீட்டி காத்த பரிசுத்த தேவன் அவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் அன்பும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட இன்றும் இன்று சதா காலங்களிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த வரைக்கும் ஆயத்தப்படுத்துவாராக. ஆமென்.